தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். இனிய நாளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த பலியில் பின்வரும் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். ஜேம்ஸ் அந்தோணியம்மாள் ஒப்புக்கொடுக்கக்கூடிய வேண்டுதல் திருப்பலி. இன்று கணித தேர்வு எழுதுகிற மகள் பிரின்சி நல்ல முறையில் தேர்வு எழுதி இறைவனுடைய அருளால் ஞாபக சக்தியோடு இந்த தேர்வினை எழுத இறைவன் உதவி செய்யும்படியாகவும், மகன் திலக் பிரிட்டோ இறை ஞானத்தில் வளரும்படியாகவும், குடும்பத்தில் இறையாசிரியர் எந்நாளும் கிடைக்கும்படியாகவும், இன்று தேர்வு எழுதுகிற அனைத்து குழந்தைகளும் நல்ல முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெற ஆண்டவர் தாமே ஞானத்தை கொடுத்தருள வேண்டும் என்பதற்காக மன்றாடுவோம். ஞானப்பூ ஒப்புக்கூடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி. மரித்த அம்மா சௌரியம்மாள் அவருடைய ஆன்மா இரணத்தை இழைப்பார்தல் அடைம்படியாகவும், மரித்த அப்பா சிலுவை சௌரிமுத்து அந்தோணி லூர்து சௌரியம்மாள், பெரிய சௌரிமுத்து அன்னம்மாள் மிக்கேல் இவர்களுடைய ஆன்மாக்கள் இரணத்தை இழைப்பார்தல் அடைம்படியாக அந்தோணியார் வழியாக வேண்டிக் கொள்வோம். அருள் ஞானராணி ஒப்புக்கூடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த அத்தை சௌரியம்மாளுடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த சிலுவை சௌரிமுத்து ஜெகநாதன் சிங் மாது மற்றும் யார் மீதான மக்கள் எழுநூற்றி இழைப்பார்தல் அடையும்படியாகவும் புனித அந்தோணியார் வழியாக வேண்டிக் கொள்வோம். அன்பரசன் கேத்ரின் மேரி ஒப்புக்கூடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த பாட்டி சௌரியம்மாளுடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும், மற்ற குடும்பத்தில் மரித்த அந்தோணி அன்னம்மாள் சிலுவை சௌரிமுத்து அருளப்பன் ஏசு மிக்கேல் அந்தோணியாள் கொன்னுமையாள் வியாபன் மரியம்மாள் ஸ்டெல்லா மேரி கண்ணன் மாசில்லா குழந்தைகள் மற்றும் அருட்தந்தை ஜோசப் பன்னர் மற்றும் யார் மீதான மக்கள் இறைநிறுத்தி இடைப்பாறுதல் அடைய அந்தோணியார் வழியாக வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களை, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து இறைவன் தாமே நம்மை வழிநடத்திட நம்முடைய பாவங்களை ஏற்று அறிக்கையிட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய எமது அருளாலும் எல்லா ஆசிகளாலும் நாங்கள் செல்வராக்கப்பட்டுள்ளோம். இவ்வாறு பழமையிலிருந்து நாங்கள் புதுமைக்கு மாறுவதன் வழியாக விண்ணரசின் மாட்சிக்கு எங்களே தயார் செய்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசகம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். குற்றம் எதுவும் நான் செய்தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 41 முதல். அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டம் சூசன்னாவுக்கு சாவு தீர்ப்பிடப்பட்டது. அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி, என்றுமுள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிகிறீர், நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும். இவர்கள் எனக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும். இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறது என்று சொன்னார். ஆண்டவர் சூசன்னாவுடைய கூக்குரலுக்கு செவிசாய்த்தார். கொல்லப்படுமாறு அவர் நடத்தி செல்லப்பட்ட பொழுது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார். தானியேல் உரத்த குரலில், இவருடைய இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார். மக்கள் அனைவரும் அவர்பால் திரும்பி, நீர் என்ன சொல்கிறீர் என்று வினவினர். அவரோ அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார். இஸ்ரேல் மக்களே, வழக்கை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ரேல் மகள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்து விட்டீர்களே, அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா? நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்பி போங்கள். இம்மனிதர்கள் இவருக்கு எதிராக பொய் சான்று சொல்லியிருக்கிறார்கள் என்றார். எனவே மக்கள் எல்லோரும் விரைவாக திரும்பி வந்தார்கள். மற்ற மூப்பர்கள் தானியேலிடம், நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கி காட்டும், ஏனெனில் மூப்பருக்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது தானியேல், இவர்களை தனித்தனியே பிரித்து தொலையில் வையுங்கள், நான் இவர்களை வினவுவேன் என்றார். எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள். அப்பொழுது தானியேல் அவர்களுள் ஒருவரை அழைத்து, தீச்செயலில் விளைந்தவனே, நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன. மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தும் நீ முறைகேடாக தீர்ப்புகள் வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்துள்ளாய். இதோ நீ உண்மையிலேயே சூசன்னாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய், சொல் என்று கேட்டார். அதற்கு அவர், விழா மரத்தடியில் என்றார். அதற்கு தானியேல், நீ நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமேலேயே விழும். ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார். அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார். பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார். அவரை நோக்கி, நீ யூதாவுக்கல்ல, கானானுக்கு பிறந்தவன். அழகு உன்னை மயக்கிவிட்டது, காமம் உன்னை நெறி தவறச் செய்துவிட்டது. நீங்கள் இருவரும் இஸ்ரேல் மகளிரை இவ்வாறே நடத்தி வந்திருக்கிறீர்கள். அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் யூதாவின் மகளாகிய இவரால் உங்கள் தீச்செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதோ எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும் பொழுது நீ இவர்களை பிடித்தாய், சொல் என்றார். அவரோ கருவாலி மரத்தடியில் என்றார். தானியேல் அவரிடம், நீயும் நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமேலேயே விழும். ஏனெனில் உன்னை இரு கூறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்றார். உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரல் எழுப்பி தம்மில் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்பளிக்கும் கடவுளை போற்றியது. அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள். ஏனெனில் அவர்கள் பொய்ச்சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியேல் மெய்ப்பித்திருந்தார்.
அம்முதியோர் பிறருக்கு செய்ய இருந்த தீங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள். மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள். இவ்வாறு மாசற்ற சூசன்னா அன்று காப்பாற்றப்பட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 23. பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாரச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று. ஆனால் அத்தீயோ தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 12 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். பரிசேயர் அவரிடம், உம்மை பற்றி நீரே சான்று பகர்கிறீர், உம் சான்று செல்லாது என்றனர். அதற்கு இயேசு, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தாலும் என் சான்று செல்லும். ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன், எங்கு செல்கிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் எங்கிருந்து வருகிறேன், எங்கு செல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பு அளிக்கிறீர்கள். நான் யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. ஆனால் நான் தீர்ப்பு வழங்கினால் அத்தீர்ப்பு செல்லும். ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை, என்னை அனுப்பிய தந்தையும் என்னோடு இருக்கிறார். இருவருடைய சான்று செல்லும் என்று உங்கள் சட்டத்தில் எழுதியுள்ளதல்லவா? என்னை பற்றி நானும் சான்று பகர்கிறேன், என்னை அனுப்பிய தந்தையும் சான்று பகர்கிறார் என்றார். அப்போது அவர்கள், உம் தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, உங்களுக்கு என்னையும் தெரியாது, என் தந்தையையும் தெரியாது. என்னை உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஒருவேளை என் தந்தையையும் தெரிந்திருக்கும் என்றார். கோவிலில் காணிக்கை பெட்டி அருகிலிருந்து இயேசு கற்பித்து கொண்டிருந்த போது இவ்வாறு சொன்னார். அவரது நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை பிடிக்கவில்லை.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, மாசற்றவர்களுக்கு ஆண்டவர் எப்போதும் துணை நிற்கிறார் என்பதையே இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது. சூசன்னா என்கிற ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு அவளை கொடூரமான முறையில் தண்டிப்பதற்காக இழுத்துச் செல்கிற ஒரு காட்சியை இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை கொண்ட ஒரு பெண், அவரே எல்லாம் தனக்கு பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கையிலே நேர்மையாக வாழ்ந்து வந்தார். ஆனால் அவள் மீது ஒரு விதமான ஆசை கொண்ட இரண்டு பெரியவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தவறான குற்றச்சாட்டை வைத்து அதனுடைய விளைவாக அவர் இந்த கொலைக்களத்துக்கு அழைத்து செல்லப்படுகிற காட்சியை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியிலே சொல்லப்படுகிற இந்த செய்தியின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிற உண்மை என்ன? நான் மாசற்றவனாக வாழ்ந்து வருவதனால் எனக்கு என்ன நன்மை உண்டாகும் என்று பார்த்தோம் என்றால், மாசற்றவர்களுக்கு துன்பம் நிச்சயமாக உண்டு. அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள், பல்வேறு விதமான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஆனால் இறுதி வரையிலும் அவர்கள் தங்களுடைய மாசற்ற நிலையில் நிலைத்திருந்தால் அவர்களுக்கான அந்த தீர்ப்பினை ஆண்டவர் வழங்குவார் என்பதனை இந்த நாளில் நாம் அறிந்து கொள்கிறோம். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் சுற்றிலும் நாம் பார்க்கிற போது தீயவர்கள் செழிப்பாக இருப்பதையும் கெடுதல் செய்யக்கூடியவர்கள் வளமாக வாழ்வதையும் பார்க்கிறோம். அவர்களுடைய இந்த வளமான வாழ்வை பார்க்கிற போது மற்றவர்களுக்கு என்ன தோன்றுகிறது? நாம் இவ்வளவு நேர்மையாக, இவ்வளவு மாசற்றவராக, கடவுளுக்கு பயந்த பிள்ளையாக இவ்வளவு வாழ்ந்தும் நமக்கு என்ன மிஞ்சுகிறது? நமக்கு வாழ்விலே போராட்டம்தானே இருக்கிறது என்று நாம் நினைக்க தோன்றுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வழிமாறி போகிறவர்கள் உண்டு. தடமாறி தங்களுடைய வாழ்க்கையிலே தீய வழிகளிலும் நாமும் அப்படி இருந்தால் என்ன என்ன என்று தோன்றுகிற அளவுக்கு போகிறவர்கள் உண்டு. ஆனால் சூசன்னாவை பார்த்தோம் என்று சொன்னால், தனக்கு வாய்ப்பு இருந்தது, வசதி இருந்தது, தவறி போவதற்கான சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் அவர் மாசற்றவராக வாழ்ந்தார், ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தார். ஆனால் அவருக்கு வந்த நெருக்கடியிலே, அந்த துன்ப வேளையில் ஆண்டவர் தானியேலை அனுப்பி அவரை காப்பாற்றுவதை நாம் வாசிக்க கேட்டோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் இது விவிலியத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக தன்னுடைய சீடர்களை அனுப்புகிற பகுதிகளிலே சொல்லி வைத்திருக்கிறார். உங்களை இழுத்துச் செல்வார்கள், அடிப்பார்கள், துன்புறுத்துவார்கள், பல்வேறு விதமான உபாதைகளுக்கு நீங்கள் உட்படுத்தப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் ஆவியானவர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவார் என்பதனை சீடர்களுக்கு நம்பிக்கையூட்டுகிற செய்தியாக அவர் சொல்வதையும் வாசிக்க கேட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் தானியேல் என்கிற இளைஞனை ஆண்டவருடைய ஆவி ஆட்கொண்டு அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு மத்தியிலும் சூசன்னாவை காக்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பினை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தானியேலுக்குள்ளாக ஆண்டவரின் வெளிச்சம் இருந்தது, அவருடைய ஒளி இருந்தது. ஆகவேதான் இன்றைய நற்செய்தி வாசகம் கூட, என்னை பின்தொடர்பவர் இந்த ஒளியை கொண்டிருப்பார், அவர் இருளில் நடவார் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய
சின்ன சின்ன கஷ்டங்கள் துன்பங்களுக்கு மத்தியிலும் நாம் ஆசற்றவர்களாகவே இருப்போம். தீமைகளை கெடுதல்களை செய்கிறவர்களை பாராமல் நமக்கு இலக்கு ஆண்டவர்தான், அவர்தான் நம்முடைய கண்முன்னால் இருக்கிறார் என்கிற அந்த பார்வை மட்டும் நமக்கு இருந்தது என்று சொன்னால் நாம் ஆசற்றவர்களாக நின்று நிச்சயமாக ஆண்டவருடைய வழிகளில் நம்முடைய வாழ்வை காத்து கொள்ள முடியும் என்பதையே இந்த நாளில் அறிந்து கொள்ளுகிறோம். ஆகவே ஒன்று சேர்ந்து வந்து மன்றாடுகிற நாம் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆண்டவரின் வெளிச்சத்தை கண்டுகொள்வோம். அதற்காய் நாம் மன்றாடுவோம். ஆமேன். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வெறும் வெளி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறெதும் இல்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். உனக்கென என்னை வழங்கிடும் வேளை உன்னருள் இவர்காய் கேட்கின்றோம். உனக்கென என்னை வழங்கிடும் வேளை உன்னருள் இவர்காய் கேட்கின்றோம். எங்கள் மலம் பொருளாற்றல் அனைத்தையும் இவர்தம் மனத்துயர் நீங்க படைக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை நிகழ்வுகளை கொண்டாட இருக்கும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் உடல் ஒருத்தரின் பயனாக மகிழ்வை தரும் மன தூய்மையை நாங்கள் உமக்கு காணிக்கையாக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முதுத்துறவை நம்பிக்கையை கண்ணோக்கி முதுத்திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் உள்ளத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
என்னா என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மா அவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என்னா என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மா அவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. எந்தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். எந்தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என்னா என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மா அவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். அருளமுதைந்தார். என்னா என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மா அவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமர் அடையாளங்களின் ஆசியால் வலிமை பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவற்றால் நாங்கள் எப்பொழுதும் குற்றங்களிலிருந்து கழுவ பெற்று கிறிஸ்துவை பின்பற்றி உம்மை நோக்கி முன்னேறி வருவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.